முதலமைச்சர் வார்த்தையை நீக்கியிருக்கிறார். முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக பெரும்பான்மை இழந்ததை அடுத்து முதலமைச்சர் என்ற வார்த்தையை மு.க.ஸ்டாலின் நீக்கியிருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா அனுப்பில் இருக்கிறார். செலினா, வணக்கம். முழு விவரங்கள். சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் நேற்று வெளியாகி இருந்த நிலையில் திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் குறிப்பாக அவரது எக்ஸ் வலைதளத்திலிருந்து தற்பொழுது முதலமைச்சர் என்ற வார்த்தையை நீக்கியிருக்கிறார். தாவேகா 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலையில் அடுத்த புதிய ஆட்சி என்பது அமைய இருக்கிறது. இந்த நிலையில்தான் தனது முதலமைச்சர் பொறுப்பை ராஜினாமா செய்ய இன்று ஆளுநர் மாளிகைக்கு கடிதம் என்பதை அனுப்பி வைக்க இருப்பதாக முதலமைச்சர் திட்டமிட்டிருக்கக்கூடிய நிலையில் அடுத்த ஆட்சி பொறுப்பேற்பதற்கு முன்னதாகவே தற்பொழுது தனது எக்ஸ் வலைதளத்திலிருந்து முதலமைச்சர் என்ற வார்த்தையை நீக்கி திமுக தலைவர் என்று பதிவிட்டிருக்கிறார். தொடர்ச்சியாகவே அவர் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியையும் இழந்திருக்கக்கூடிய நிலையில்தான் திமுக தலைவர் பொறுப்பாக இனி வகிப்பார் என்று பலரும் பேசப்பட்டு வந்தது. அடுத்தடுத்து திமுக பல்வேறு திட்டங்கள் வைத்திருக்கக்கூடிய நிலையில் முன்னதாக முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய திட்டமிட்டிருக்கிறார். அந்த வகையில்தான் தனது எக்ஸ் வலைதளத்தில் முதலமைச்சர் என்ற அந்த பதிவை நீக்கிவிட்டு தற்பொழுது திமுக தலைவர் என்ற பதிவை செய்திருக்கிறார். ஏற்கனவே திமுக ஆட்சி இழந்திருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து பல்வேறு அமைச்சர்களும் கூட தோல்வியை தழுவியிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் தற்பொழுது இந்த பெயர் நீக்கம் என்பது செய்யப்பட்டிருக்கிறார். முதலமைச்சர் என்ற வார்த்தையை நீக்கி திமுக தலைவர் என்று பதிவிட்டிருக்கிறார். முதலமைச்சர் வார்த்தையை நீக்கியிருக்கிறார். முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக பெரும்பான்மை இழந்ததை அடுத்து முதலமைச்சர் என்ற வார்த்தையை மு.க.ஸ்டாலின் நீக்கியிருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா அனுப்பில் இருக்கிறார். செலினா, வணக்கம். முழு விவரங்கள். சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் நேற்று வெளியாகி இருந்த நிலையில் திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் குறிப்பாக அவரது எக்ஸ் வலைதளத்திலிருந்து தற்பொழுது முதலமைச்சர் என்ற வார்த்தையை நீக்கியிருக்கிறார். தாவேகா 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலையில் அடுத்த புதிய ஆட்சி என்பது அமைய இருக்கிறது. இந்த நிலையில்தான் தனது முதலமைச்சர் பொறுப்பை ராஜினாமா செய்ய இன்று ஆளுநர் மாளிகைக்கு கடிதம் என்பதை அனுப்பி வைக்க இருப்பதாக முதலமைச்சர் திட்டமிட்டிருக்கக்கூடிய நிலையில் அடுத்த ஆட்சி பொறுப்பேற்பதற்கு முன்னதாகவே தற்பொழுது தனது எக்ஸ் வலைதளத்திலிருந்து முதலமைச்சர் என்ற வார்த்தையை நீக்கி திமுக தலைவர் என்று பதிவிட்டிருக்கிறார். தொடர்ச்சியாகவே அவர் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியையும் இழந்திருக்கக்கூடிய நிலையில்தான் திமுக தலைவர் பொறுப்பாக இனி வகிப்பார் என்று பலரும் பேசப்பட்டு வந்தது. அடுத்தடுத்து திமுக பல்வேறு திட்டங்கள் வைத்திருக்கக்கூடிய நிலையில் முன்னதாக முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய திட்டமிட்டிருக்கிறார். அந்த வகையில்தான் தனது எக்ஸ் வலைதளத்தில் முதலமைச்சர் என்ற அந்த பதிவை நீக்கிவிட்டு தற்பொழுது திமுக தலைவர் என்ற பதிவை செய்திருக்கிறார். ஏற்கனவே திமுக ஆட்சி இழந்திருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து பல்வேறு அமைச்சர்களும் கூட தோல்வியை தழுவியிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் தற்பொழுது இந்த பெயர் நீக்கம் என்பது செய்யப்பட்டிருக்கிறார். முதலமைச்சர் என்ற வார்த்தையை நீக்கி திமுக தலைவர் என்று பதிவிட்டிருக்கிறார். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி செலினா.